Hi friends, welcome to VividTech. இந்த வீடியோவில் நம்மளுடைய ஆண்ட்ராய்ட் மொபைலில் ரிஃப்ரெஷ் ரேட்டை நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்துச்சுன்னா நான் தான் விக்னேஷ் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. நீ கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் தான் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கான ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். நீங்கள் ரிஃப்ரெஷ் ரேட்டை சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் உள்ள நீங்கள் போயிருங்க. செட்டிங்ஸ் உள்ள போனதுக்கு அப்புறமா செட்டிங்ஸை கீழே ஸ்க்ரோல் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா உங்களுக்கு டிஸ்பிளே அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதையுமே கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுக்கு பிறகு கீழே ஸ்க்ரோல் பண்ணும்போது உங்களுக்கு மோஷன் ஸ்மூத்னஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணணும் பார்ப்பீங்களா இருந்துச்சுன்னா ஹை ஸ்டாண்டர்ட் அப்படின்னு 2 மெத்தட் கொடுத்துருப்பாங்க. அட்ஜஸ்ட் யுவர் ஸ்க்ரீன்ஸ் ரிஃப்ரெஷ் ரேட் அப்படின்றத. ஸோ ஹையில் தான் இப்போ கொடுத்துருக்கு. ஹையில் கொடுத்துருப்போமா இருந்துச்சுன்னா ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்கும். 120 ஹர்ட்ஸில் தான் ரிஃப்ரெஷ் ரேட் ஒர்க் ஆகும். ஸ்டாண்டர்ட் அப்படின்றத கொடுப்போமா இருந்துச்சுன்னா 60 ஹர்ட்ஸில் தான் ஸ்க்ரீனில் ரிஃப்ரெஷ் ரேட் இருக்கும். ஸோ உங்களால் இந்த இடத்துல கொடுத்துருக்க ஆப்ஷனை யூஸ் பண்ணி உங்களால் ரிஃப்ரெஷ் ரேட்டை உங்கள் மொபைலில் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ கிளிக் பண்ணிவிட்டு அப்ளை கொடுப்போமா இருந்துச்சுன்னா சேஞ்ச் ஆகிரும். ஸோ இப்படி தான் ஆண்ட்ராய்ட் மொபைலில் நம்ம ரிஃப்ரெஷ் ரேட்டை நம்ம சேஞ்ச் பண்ணுறது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.